காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, கை கால் இழுத்தல் மரத்து போகுது. இதில் என்ன காரணம் பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இரத்த ஓட்டம் இல்லாமை, 2வது ரத்தம் பலவீனமாக இருக்கிறது, உடல் வந்து ரொம்ப ரொம்ப வீக்னஸாக இருக்கிறது. இதெல்லாம் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது? என்ன சொல்கிறாங்க? கால் வலிக்குது. காலுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. காலை மட்டும் அமுக்கி விட்டுக்கிறாங்க, காலுக்கு மட்டும் ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறாங்க. எங்கே மூலாதாரமான பிரச்சனை அப்படிங்கிறது யாருமே சிந்திக்கிறது கிடையாது. மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரெயின். இந்த பிரெயின்லேருந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து எல்லா வகையான சர்க்யூட்டுக்கும் போகக்கூடிய ஒரு தந்தி அலை. பிரெயின் வீக்காக இருந்துச்சாலோ இல்லை மனசு வீக்காக இருந்தாலோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். ரொம்ப மனசு வீக்காக இருக்குது அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா பிரெயின் வீக் ஆகும். பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணாலே பார்த்திங்கனாக்கா நரம்பு பலப்படும். கை கால் வலி சார், பிரெயினுக்கும் கை கால் வலி நம்ம ஸ்ட்ரென்த் இல்லாமல் தானே உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த்து எங்கேருந்து வருது? இந்த உடம்புக்கு எல்லா நரம்புகளுக்கும் தசைநார்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி கொடுக்கறதே பிரெயின். ஸோ இந்த பிரெயினை வளப்படுத்திக்கிட்டோம்னாலே போதும், உடல் பலமாக்கிவிடும். எல்லாருமே பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டு எப்போ கால் அமுக்கி விடுங்க. சின்ன வயசில் ஒரு 7 வயசு பையன் சொல்கிறான், கால் அமுக்கி விடுங்க, இந்த கெண்டைக்கால் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவாணி இப்போயே வைக்க சொல்கிறாங்க. இப்போயே நல்லா கால் அமுக்கி விட சொல்கிறாங்க. காரணம் வீக்னஸ். அதுதான் பெரியவங்கலாம் பார்த்திங்கன்னா நைட்டு காலை போட்டு தலையில் அடிச்சுக்குவாங்க. போட்டு அந்த பாதத்தை வந்து நல்லா போய் காலில் அடிப்பாங்க. காரணம் என்னென்னாக்கா, சரி வலிக்குது சார், இப்படி அடித்தா கொஞ்ச நேரம் கொஞ்சம் நல்லா இருக்குது, என்னை போட்டு நான் கையில் கயிறுலாம் கெண்டைக்கால் இருக்கு இல்லையா, முட்டிலேருந்து கால் வரைக்கும் நான் ரிப்பன் வச்சு கட்டுவேன், வலி தாங்க முடியாமல். அப்படிலாம் கட்டக்கூடாது. ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து ஏற்கனவே தடைப்பட்டிருக்கும் பொழுது அந்த மாதிரி நல்லா டைட்டாக கட் பண்ணும்போது பிரெயின் வந்து பார்த்திங்கனாக்கா டக்குன்னு பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அழகாக செஞ்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ், முக்கியமான ஒரு ஜூஸ் காலையிலே எழுந்திரிச்சு குடித்தாலே போதுமான விஷயம். வெளியில் அப்ளை பண்ணக்கூடிய விஷயம், அப்புறம் நைட் எடுக்கக்கூடிய ஒரு பால், அவ்வளோதான். இந்த நைட் எடுக்கக்கூடிய ஒரு பால், காலையில் எடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ், ப்ளஸ் வெளியில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆயில், காலில் கெண்டைக்காலில் முட்டிலேருந்து கால் வரைக்கும் நம்ம அந்த அப்ளை பண்ணாலே போதும். இந்த பிரச்சனையிலேருந்து கால் வலி பிரச்சனை, கால் நரம்பு பிரச்சனை, வெரிகோசஸ் வெயின், இது மாதிரி பார்த்திங்கனாக்கா எங்கெங்கே பிளாக்கேஜ், ரத்த ஓட்டம் தடைப்படுறதுலேருந்து நரம்பு சுருங்குதல், விரிதல் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம். கொத்தவரங்காய் சொல்லுவாங்கள்ல, கொத்தவரங்காய் மாதிரி இருந்துக்கிட்டு நீ வந்து என்னென்ன வேலை பார்க்குற அப்படிம்பாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யலாம். இன்றைக்கி வந்து டன் கணக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபாரினுக்கு வந்து கொத்தவரங்காய் பவுடர், கொத்தவரங்காய் எக்ஸ்போர்ட் ஆகுது. சார், கொத்தவரங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் கேஸ் ரொம்ப, நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் அதை வந்து சமைச்சிங்கன்னா மட்டும்தான் கேஸ். சமைக்காமல் சாப்பிட்டா அது கேஸே கிடையாது. ஸோ ஒரு 5 கொத்தவரங்காய் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியை கழுவிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் அந்த கொத்தவரங்காய் போட்டு ஜூஸை அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும். நல்ல மெமரி இருக்கும் குழந்தைங்களுக்கு, நல்லா விளையாடுவாங்க. இன்றைக்கி வந்து இம்யூன் லெவல் பூஸ்ட் ஆகும், நரம்பு பலப்படும், தசைநார்கள் பலப்படும், நல்ல ஸ்ட்ராங் கிடைக்கும். இந்த தசை சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தில் வந்து தசை சிதைவு நிறையவே வரும். இந்த தசை சிதைவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் கொடுத்து பாருங்கள். ஒரு 48 நாள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணி வந்தாலே போதுமான விஷயம். இன்றைக்கி எத்தனை கேப்சூல் செய்கிறாங்க தெரியுமா கொத்தவரங்காய் பவுடரில், ஃபாரினில். ஆக நம்ம தான் அதை மதிக்கிறது இல்லையே ஒழிஞ்சு, இன்றைக்கி கடையில் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா கொட்டி குவிஞ்சு கிடக்கும். அருமை தெரிந்தவர்கள் மட்டுமே அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ கொத்தவரங்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வயசானவங்க 40 +40 45 50 எல்லாருமே அவசியம் கொத்தவரங்காய் ஜூஸ் காலையில் எடுக்கணும். 100% கேஸ் கிடையாது சமைக்காத வரைக்கும். சரிங்களா? ஸோ இது காலையில் நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஜூஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பூண்டு பால் அவசியம். யாரெல்லாம் பூண்டு பால் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. நரம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். இந்த சோர்வு, எனக்கு அலுப்பாக இருக்குது சார், நல்லா நைட்டு ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எதையுமே செய்ய முடியாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே நாளைக்கு பார்த்துக்கலாம், அலுப்பு. பிகாஸ் பிரெயின் தூங்கிக்கிட்டே இருக்கும். பிரெயின் வந்து ஷட் டவுன் ஆனிச்சுனாக்கா உங்கள் வாழ்க்கையும் ஷட் டவுன் தான். ஸோ நரம்பு வந்து உங்களுக்கு ஒத்துழைக்காது, தசை ஒத்துழைக்காது, தூங்கணும் போலே தோணும். அப்போ எப்படி வேலை செய்ய முடியும்? ஸோ அப்போ பூண்டு பால் 3 நாட்டு பூண்டு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பசும்பால் கிடைச்சாலும் சரி, இல்லைன்னா பாக்கெட் பால் எடுத்துட்டாலும் சரி. 2 டம்ளர் பாலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுருங்க. அழகாக ஒரு 3 பூண்டு இல்லாட்டினா அதிகபட்சமாக ஒரு 4 பூண்டு போட்டு அப்படியே சிம்மில் விட்டிங்கன்னா அழகாக அப்படியே கொதிஞ்சு அப்படியே சுண்ட ஒரு 2 டம்ளர் பால் வந்து 1 டம்ளராக மாறும். அப்படி எடுத்து அப்படியே குடித்தாலும் சரி, இல்லை ஃபில்டர் பண்ணாலும் சரி. ஃபில்டர் பண்ணிவிட்டு 2 சிட்டிகை மஞ்சள் மிக்ஸ் பண்ணி, அதாவது காய்ச்சின பிறகு தான் போடணும், முன்னாடியே போட வேண்டாம். நல்லா சூடாக இருக்கும் பொழுதே 2 சிட்டிகை உள்ளே போட்டுருங்க. நல்லா கலக்கிட்டு ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்கள் அந்த வெரிகோஸ் வெயின், அதேமாதிரி ரத்த அடைப்பு, ஹார்ட்டில் பிளாக்கு, எத்தனை பிளாக் இருந்தாலும் சரி அசால்ட்டாக நீங்கள் ஒரு 10-15 நாள் எடுக்கும்போதே உங்கள் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலே எடுக்காது. தேவையான உடம்புக்கு தேவையான கொழுப்போட மீதி அன்வான்ட் இந்த சொல்லுவாங்களா பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்களே, அது மட்டும் வெளியேறிடும்.
ஸோ இந்த எல்டிஎல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பேலன்ஸில் இருக்கும். தேவையில்லாத தொப்பை குறையும். இது வந்து வெயிட் லாஸ்க்கு மிகப்பெரிய ஒரு மருந்து இந்த பூண்டு பால். இது யாருமே எடுக்கிறதில்ல. அந்த காலத்துலலாம் நல்ல ஒரு தூக்கம் வரனாலே பூண்டு பால் குடுத்துருவாங்க. அவ்வளோ நிம்மதியா ரிலாக்ஸா தூங்குவாங்க. ஸோ இது நைட் வந்து பூண்டு பால் எடுக்கணும். இந்த கால் வலியில அவஸ்தைப்படுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால இது முன்னாடியே வந்து வியாதி வந்தா தான் எடுக்கணுமா அந்த பூண்டு பால்? அப்படி கிடையாது. ஆரோக்கியத்தோட நீண்ட ஆரோக்கியத்தோட ஒரு 100 இயர்ஸ் வரைக்கும் நான் வாழணும்னு நினச்சிங்கன்னா, நைட் இத தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாலே போதும். 48 நாளுங்கிறது வந்து ஒரு மண்டலம். நீங்க டெய்லி இத பழக்கமா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, உங்க உடம்பு உடம்பா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இது நைட் எடுக்க வேண்டிய பால். அதே மாரி உங்களுக்கு அவுட் ஃபோக்கஸ் அதாவது அவுட் ஃபோக்கஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டி எங்கெங்க பெயின் இருக்கோ அங்க தடவலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆலிவ் ஆயில், கருஞ்சீரக எண்ணெய் ப்ளஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயிலையும், கருஞ்சீரக எண்ணெயையும் என்ன பண்றீங்கன்னா, 100 கிராம் 100 கிராம் எடுத்து லைட் இளம் சூடு அப்படியே சூட வைங்க. 2, 3 இஞ்சி பீஸ வந்து உள்ள போடுங்க ஃபர்ஸ்ட்டு ஆயில். நல்லா காஞ்சிரும். அந்த ஆயில எடுத்துக்கோங்க. கருஞ்சீரக எண்ணெய், ஆலிவ் ஆயில், பிளாக் சீட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 எண்ணெயையுமே நம்ம என்ன பண்ணுறோம், சூடு பண்ணும் பொழுதே 2, 3 சின்ன சின்ன பீசஸ் இஞ்சிய உள்ள போட்டுருங்க. நல்லா கொதிச்சிரும். அத ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த எண்ணெய தான் நம்ம தடவ போறோம். முட்டி வலி, நீர் கோர்க்கிறது, வாய்வு கோளாறு, அதாவது வாய்வு சொல்லுவாங்க. அண்டவாயுன்னு சொல்லிட்டு முட்டியில எல்லாம் பதிஞ்சிருக்கும். ஒரு முட்டி நல்லாயிருக்கும், ஒரு முட்டி நல்லா வீங்கியிருக்கும். இந்த ஆயில் போட்டா மூட்டு வலியே காணாம போயிரும் பெரியவங்களுக்கெல்லாம். அதேமாரி எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ, முட்டியிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே என்ன பண்ணும், அந்த ஆயில வந்து லைட்டா அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம். நரம்பு வலி, கால் வலி இது எல்லாமே இருக்காது. ஸோ பெயின் சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கிறது எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்குது, நரம்பு சுருட்டல், நரம்பு வலி, தசைப்பிடிப்பு இந்த ஆயில் சூப்பரான ஆயில். ஆலிவ் ஆயில், கருஞ்சீரக எண்ணெய் ப்ளஸ் இஞ்சி போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கிறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியா வீட்லயே செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த எண்ணெய நம்ம வீட்ல பதப்படுத்தினோம்னா, பெரியவங்களுக்கும் சரி, சின்னவங்களுக்கும் சரி, அடிபட்ட காயங்களுக்கும் சரி, இதெல்லாம் போட்டிங்கனாலே போதும். சீக்கிரமா அந்த ஊண்டு ஆறும். அதேமாரி கால் வலி, கை வலி இருக்காது. தசை பிடிப்பு இருக்காது. இந்த L4, L5 ப்ராப்ளம் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, இந்த ஆயில் தடவினாலே போதுமான விஷயம். இஞ்சி சேர்க்கறதுனால என்னாகும், உள்ள வாயு பிடிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அத அப்படியே எடுத்துரும் வெளியில. ஸோ ஆயில் உள்ள ஊடுருவும் சீக்கிரமா. உள்ள ஊடுருவி அவ்வளோ அழகா ஒரு க்யூர் கிடைக்கும் இந்த ஆயில்னால. ஸோ வெளியில் பூச்சாக ஆயில்னு சொல்லியிருக்கோம். எடுக்கக்கூடிய இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய் ஜூஸ் காலையில எம்ப்டி ஸ்டொமக், நைட்டு வந்து பூண்டு பால். இத எடுத்தாலே போதும். தசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் ப்ராப்ளம், ப்ளஸ் கால் வந்து இழுக்கிறது, நரம்பு இழுக்கிறது, கால் வந்து சோர்வாகிறது, சூம்பி போறது, எத்தனைக்குமே இத செஞ்சாலே போதுமான விஷயம் தான். அவ்வளோ ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோடு இருக்கலாம். இந்த பூண்டு பாலும், இந்த கொத்தவரங்காய் ஜூஸும் உச்சி முதல் பாதம் வரை உங்களுடைய எல்லா ஆர்கன்ஸையும் திரும்ப உயிர் பெற வைக்கும். கிட்னியா இருக்கட்டும், கிட்னிலாம் பார்த்தீங்கன்னா, உள்ள டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். லிவர்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் ஃபேட்டி லிவர் ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட் எதுவா இருந்தாலும் அழகா குறைச்சிட்டு வரும். இத விட வேற என்ன வேணும்? இப்படி நம்ம மருந்தா சொல்லியாச்சு. வெளிப்பூச்சி மருந்தாவும் சொல்லியாச்சு. ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டோட்டல் உடம்புலயுமே பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அதாவது உங்களுடைய வலி நிவாரணம் அப்படின்னு சொல்லலாம். இது பெயின் அப்படின்னாலே போதுமான விஷயம் தான். இந்த கை தான் சுண்டு விரல். இந்த சுண்டு விரல்ல நல்லா தூக்கம் இல்லையா? இத லைட்டா பிரஸ் பண்ணுங்க. பெயின் இருக்கு, தலைவலி இருக்கு. எந்த உடம்புல இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா, பெயின் ரிலீஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுண்டு விரல்ல கடைசியா இந்த நகம் இருக்கு பார்த்தீங்களா? 2 இதையும் இப்படி கழுத்து நெரிக்கிற மாரி பிடிச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போதும். இந்த 10லயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எவ்வளோ பெரிய வலியா இருந்தாலும் செட் ஆகும். இத பொறுமையா உட்காந்துக்கிட்டு நம்ம அப்படியே யோசிச்சுட்டே நீங்க வந்து அமுக்கி விட்டுக்கிட்டே இருந்தா போதும் 2 கையிலயுமே. அப்படியே ரிலாக்ஸா தூங்க ஆரம்பிப்பீங்க. நைட் தூக்கம் வரலனாலும் இதுதான். இப்படி நைட் டைம்ல வந்து எல்லா விரலையுமே அமுக்கி கொடுங்க. எங்கெங்க ஆர்கன்ஸ்லாம் இல்ல இருக்குதோ அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்க்கு வரும். இப்போ பெயின் கில்லருக்குன்னு ஒரு மருந்து எவ்வளோ சாப்பிட்றோம் இல்லையா? அந்த பெயின் கில்லர் விரல் பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டு விரல். இத ஷோல்டர் பெயினையும் தூக்கும். இங்க இருக்கிற ஷோல்டர் பெயின். அத அப்படியே வளைச்சு பிடிங்களேன். இப்படி வளைச்சி அழுத்தி பிடிச்சிங்கனாக்கா, ஷோல்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஷோல்டர் பெயின், சுகர்னால ஏற்படக்கூடிய ஃப்ரோசன் ஷோல்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்ஃபோடெர்ன்னு சொல்லுவாங்க. எல்போ ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இந்த ஷோல்டர்ல உள்ள பிரச்சனையே கொண்டு வந்தீங்கன்னா, இந்த கையில வந்து நிறுத்தியிருக்கும். அத அழுத்தி பிடிச்சிங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வர்வா பாயிண்ட் எல்லாமே வந்து சேர்த்து அமுக்கப்படும். ஸோ, அப்போ பார்த்தீங்கன்னா, அழுத்தி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வச்சுங்க. இந்த ஷோல்டர் பெயின்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த இந்த பெயின் வந்து இந்த தலைய போட்டு அமுக்க ஆரம்பிச்சுருங்க. கரெக்ட்டா இந்த இடத்துல அப்படி அமுக்குனாலே போதுமான விஷயம். அவ்வளோ அழகா எப்பேர்ப்பட்ட தலைவலியா இருந்தாலும் குறையும். உடம்பு வலி குறையும். உடம்பு அலுப்பு இந்த மாரி தசையில இருக்கக்கூடிய பிடிப்பு அங்கங்க இருக்கும் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடிக்கும் இது போய் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். ஸோ, இந்த பிரஷர் பாயிண்ட்ஸ் இந்த விரல அமுக்கிட்டே இருந்தாலும் போதுமான விஷயம் தான். எப்பேர்ப்பட்ட வலியும் இந்த நரம்பு வலி, கால் சுருட்டல் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு ரிலீஃப். பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்குனா இந்த விரல். இந்த மறந்துடாதீங்க. இத அமுக்கியாலே எல்லாமே சரியாகும். ஸோ, மருந்தாக உட்கொள்ளும் பொழுது பெர்மனன்ட் ரிலீஃப். இது இமிடியேட் ரிலீஃப்.
ஸோ இது தொடர்ந்தாலே இதுக்கும் பர்மனெண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பக்குவப்படுத்த வேண்டும், பதப்படுத்த வேண்டும், பதமாக உடம்ப வச்சுக்க வேண்டும். இப்படி பதமாக இருந்தால் ஆயுசு 100. நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.